இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்றை சம்பாத்தியம் பண்ணுறதுல நம்ம ரொம்ப விருப்பமாக இருப்போம், அப்படி தானே? சிலர் பணத்தை, சிலர் புகழை, சிலர் சொத்து சுகத்தை. ஆனால் சிலர் பாருங்கள், நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணுறதில்ல, உறவுகளை சம்பாத்தியம் பண்ணுறதில்ல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒருவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணுறது நல்லது, ஆனால் அதை நல்ல விதத்தில் ஞானமாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரியமாக அது மாறணும்னா நீங்கள் ஒன்று முக்கியமாக சம்பாத்தியம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அது எது தெரியுமா? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. ஞானத்தை எதை சம்பாதிக்கிறோம் இல்லையோ, நீ ஞானத்தையும் புத்தியை மட்டும் சம்பாத்தியம் பண்ணிடு. ஏன்னா என்கிட்ட ஞானம், அறிவு, புத்திங்கிற பொக்கிஷம் பூரா என்கிட்ட தான் இருக்குது. கேட்டு பெற்றுக்கொள். சாலமோன் ஒரு ராஜா, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொன்ன காரியம், எனக்கு ஞானம் வேணும் அப்படி தான் கேட்டார். அவர் வேறு எதையுமே என்ன செய்யலை, கேட்கலை. ஞானம் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சா. இன்றைக்கி நாம் ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறோமோ இல்லையோங்க, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அதை கேட்குறதே இல்லை. சிலர் கேட்போம், குடும்ப காரியமாக இருக்கட்டும், வீட்டு காரியமாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும். இன்றைக்கி ஞானமற்று நடக்கிற செயல்கள். இன்றைக்கி நிறைய பேர் தெரியுங்க, பேச தெரியாமல் பேசிக்கிட்டு வம்பில் மாட்டிக்கிட்டு நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி. ஏன் நம்ம குடும்பத்தில் கூட அது நடக்குதுங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயோ தெரியாமல் பேசிட்டோமே, ஞானம் இல்லாமல் நடந்துட்டேனே, இப்படி நிறைய காரியம் ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பண கஷ்டம், மனநத்தில் நிறைய உளைச்சல், நஷ்டம் எல்லாம் இருக்குது. பைபிளில் தீக்குருவி இருக்குது பாருங்க, அது தான் முட்டையெல்லாம் தரையில் போட்டுட்டு மணலை போட்டு மூடி போட்டுட்டு போயிருமா. அதுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அலட்சியம் பண்ணுற கோணம் அதுக்கு உண்டா. அதனால் கடவுள் அதுக்கு ஞானத்தையும் புத்தி விலைக்கு வச்சுருந்தாராம். அன்பானவர்களே, நாமளும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனையை அலட்சியம் பண்ணுவோன்னா அந்த ஞானமும் புத்தி நமக்கு கிடையாமல் போயிடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ரொம்ப நஷ்டப்பட்டுருவோங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்றே புரிஞ்சுக்கிடுவோம். காலையில் எழும்பி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் எப்படி நான் குடும்பத்தை நடத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்தெந்த காரியத்தில் எப்படி நான் நடக்கணும், இந்த ஞானத்தை கேட்போமா. ஒரு மன்னர் இருந்தார், நிறைய அமைச்சர்கள். அதில் ஒரு புத்திசாலி ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை கண்டாலே மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் பிடிக்காது. ராஜாட்ட போய் போட்டு கொடுப்பாங்க. ஒரு நாள் ராஜா அந்த மன்னருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்க, நீங்கள் எல்லோரும் நாளைக்கு அமைச்சரை கூட்டுவே வாங்கன்னு சொன்னார். எல்லோரும் வந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை காக்கைகள் இருக்குதுன்னு சொன்னார். உடனே அமைச்சர்களுக்கெல்லாம் சிரிப்பு, கோபம். என்னவனாவது நாட்டில் உள்ள காக்கை எண்ணி சொல்ல முடியுமா? இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லா அமைச்சரும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தார். அவர் சட்டுன்னு சொன்னார், 1,85,013. ஒன்று அமைச்சர் சொன்னார், அது எப்படி அப்படின்னாரு. வேணால் எண்ணி பார்த்துக்கிடுங்க, எப்படின்னு கேட்கிங்க அப்படின்னாரு. கூட இருந்துச்சுன்னா வெளி மாநிலத்திலேருந்து, வெளியூர்லேருந்து விருந்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். குறைவாக இருந்துச்சுன்னா விருந்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். பாராட்டினார் மன்னர். நம்மையும் ஆண்டவர் பாராட்ட